வணக்கம். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சைனஸ் பற்றின ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது அது என்ன, சைனஸ் தான் ஒரு விஷயம், அதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சைனஸ் பிரச்சனைக்குரிய தீர்வுகள், அதாவது அதை முழுமையாக ஒரு சளி, ஒரு மியூக்கஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அதோட தீர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, சைனஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் நம்மளோட செரிமான பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு எல்லா ரிசர்ச்சும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம், தனித்தனி உறுப்புகள் நம்ம உடம்புல கிடையாது. தலைவலி, கால்வலி எதுவுமே தனித்தனி வலி கிடையாது. அன்லஸ் நம்ம கீழே விழுந்து அடிப்படுது, இல்லை எலும்பு பிரச்சனைகளுக்கும் நிறைய விஷயத்தில் செரிமானம் தொடர்பாக தான் இருக்குது. ஸோ நம்ம கீழே விழுந்து ஒரு அடிப்படுது அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை தவிர்த்து வேறு எல்லாத்துக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல்லே பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டயட் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம போயிடுவோம். அப்போ ஒரு விஷயம் நடந்த உடனே இன்றைக்கி காய்ச்சல் இருக்குது, ஃபீவர் இருக்குது, சாப்பிடாதீங்க ஏன் சொல்கிறோம்? அப்போது அந்த வயிறுக்கும் அந்த ஃபீவருக்கும் ஒரு சம்பந்தம். ஸோ இதே தான் எல்லா பிரச்சனைக்கும், நம்மளோட செரிமான பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி சைனஸுக்கு முக்கியமாக 70-80% வரைக்குமே செரிமான பிரச்சனை மட்டுமே காரணம். அதை தவிர்த்து ஒரு 20% தான் நம்மளோட அலர்ஜிஸ்னு சொல்லப்படுற மேபி ஸ்மெல், அதுலேயும் ஃபுட்டு இருக்குது, மேபி ஸ்மெல் அண்ட் சில்னஸ், அது ஒரு சின்ன ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் எனக்கு சைனஸ் இருக்குது, நான் தலை குளிக்க மாட்டேன், எனக்கு சைனஸ் இருக்குது, நான் குளிர்ச்சியான பொருள் சாப்பிட மாட்டேன், எல்லாமே டெம்பரவரியாக அந்த அலர்ஜி ஹையாக இருக்கும்போது இருக்கிற டயட் ஓகே. ஆனால் அதை தவிர்த்து எல்லா நாளுமே நான் அப்படி என் உடம்பை மெயின்டைன் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு சைனஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை தப்பான விஷயம். ஸோ அதற்கு தான் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் சைனஸ்க்கு டாப் மோஸ்ட் காரணம் சைலண்ட்டான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இருக்கிற எதுக்களிப்பு பிரச்சனை தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஏன் வருதுன்னு நான் டீட்டெயில் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். பட் ஆனால் இப்போது சைலண்ட்டாக உங்களுக்கே தெரியல, ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு அந்த எதுக்களிப்பு ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடிலாம் உங்களுக்கு சைனஸ் இல்லாமல் இருக்கலாம், இப்போ திடீர்னு சைனஸ் வருது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தான். ஸோ அந்த எதுக்கழிச்சு வரும்போது அந்த ஆசிட் தொண்டையை புண்ணாக்குது, அதுக்கப்புறம் உங்களோட சைனஸையும் இன்ஃபெக்ட் ஆக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் கண்டுக்காமல் விடும்போது நல்ல வீக்கங்களாக இன்ஃப்ளமேஷன் ஆகுது, நல்லா வீங்குது, அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையும் வாட்டர் தங்க ஆரம்பித்து பொம்முன்னு உங்கள் ஃபேஸே ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த வாட்டர் ரிடென்ஷன் இந்த இன்ஃப்ளமேஷனால் வருது. ஸோ அப்போ முதல் காரணம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ். ரெண்டாவது முக்கியமான காரணம் உங்கள் குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள். ஸோ அந்த நல்ல பாக்டீரியாக்கள் நிறையா இருக்கணும், அதோட எண்ணிக்கை குறையக்கூடாது. அதே சமயத்தில் கெட்ட பாக்டீரியாக்கள் பல்கி பெருகக்கூடாது. ஸோ நிறைய கெட்ட பாக்டீரியாக்கள் வரும்போது அடுத்து லீக்கி கட் மாதிரியான பிரச்சனை அதனால் ரத்தத்தில் அந்த தேவையில்லாத பொருட்கள் கலக்கும்போது அதை உங்கள் உடம்பே அலர்ஜின்னு நினச்சி அதுக்காகவும் அது எதிர்ப்பு சக்தியை கொடுத்து அதை உங்களுக்கு மியூக்கஸ் சளியே ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அலர்ஜியையும், அது உடம்புக்கு ஒவ்வாத பொருள் எது உள்ளே வந்தாலும் அதை அலர்ஜியாக கன்சிடர் பண்ணி அதை எதிர்த்து போராடுறதுக்காக உருவாக்குற ஒரு விஷயந்தான் சளி படலம். அதை நாளடைவில் நம்ம பார்க்காம விடும்போது தான் அந்த சளி படலம் இன்ஃபெக்ஷனாக மாறி இன்ஃப்ளமேஷனாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அப்போது லீக்கி கட்டுமே இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ நிறைய ஆன்டிபயோட்டிக் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பாக்டீரியாக்கள் அழிய ஆரம்பிக்கும், கெட்ட பாக்டீரியாக்களும் பெருக ஆரம்பிக்கும். அண்ட் சைனஸுக்கு பாக்டீரியாவுக்கும் ஆக்சுவலி சம்பந்தம் ரொம்ப கம்மி. சைனஸ் முழுக்க நிறைய அதில் ஃபார்ம் ஆகிறது ஃபங்கஸ் தான். ஸோ அதனால நீங்கள் சைனஸ்க்கு போய் ஆன்டிபயோட்டிக் உடனே போடுறது தேவையில்லாத விஷயம். உங்கள் மருத்துவரை அணுகி அது பாக்டீரியாவான்னு செக் பண்ணி அவங்க மருந்து கொடுக்குற பட்சத்தில் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்களாக அது ஃபங்கை இன்ஃபெக்ஷனாக இருக்கும்போது போய் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போடும்போது
இந்த பிரச்சனை மறுபடியும் கூட தான் செய்யும். ஸோ அப்போது நிறைய இம்யூனிட்டி இதுக்கு தேவைப்படுது. ஸோ உங்களோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போதும் இந்த சைனஸ் வந்து ஆறாமல் மென்மேலும் அதோட இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃப்ளமேஷனாக மாற ஆரம்பித்து அதோட பிரச்சனை ரொம்ப தீவிரமாக போயிட்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறது, ஸ்மெல் அப்புறம் கனெக்டட் டு டேஸ்ட், அதுக்கப்புறமா டேஸ்ட் வந்து தெரியாமல் இருக்கிறது, இது எல்லாமே இந்த சைனஸ் இன்ஃப்ளமேஷனால் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது மெயினாக உங்களோட செரிமான பிரச்சனை தான் இதுக்கு முக்கியமான காரணங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அணுகுமுறைகள் ஃபுல்லாக இனிமேல் அதை நோக்கி இருக்கிற மாதிரி பாருங்கள். ஒன்லி பழங்கள், எனக்கு சைனஸ் இருக்குது, நான் பழங்கள் சாப்பிட மாட்டேன், மோர் சாப்பிட மாட்டேன், தலை குளிக்க மாட்டேன், இது எல்லாமே தப்பான கண்ணோட்டம். அதெல்லாமே சைனஸ் இருக்கும்போது மட்டும் அப்படி, அதாவது ஒரு 3 நாள் உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா, இப்போ காய்ச்சல் வந்தால் எப்படி நம்ம நடந்துக்குவோமோ அது மாதிரி சைனஸுக்கு நடந்துக்கலாமே தவிர்த்து வாழ்நாள் முழுவதும் எனக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது, நான் தலை குளிக்க மாட்டேன், நான் ஹாட் வாட்டரில் தான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி வெறுமன சூடு, என் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்குன்ற தப்பான அணுகுமுறையை மட்டும் தயவுசெய்து விட்டுருங்க. அது எல்லாமே அந்த சைனஸ் வீடியோ பார்த்தா சைனஸ் அப்படிங்கிறது குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம், அது எப்படி வேணாலும் வரலாம். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் உங்களோட செரிமான பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் தீர்வுகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கிற விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தூக்கம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தூக்கம் முக்கியமான ஒரு காரணம். உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லைனாலும் இந்த மாதிரி அலர்ஜிக் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். தூக்கம் இல்லாமல் உங்களோட இம்யூனிட்டி ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ த டாப் மோஸ்ட் செரிமானத்தோடு சேர்ந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஸ்லீப். ஸோ ரொம்ப நல்ல உங்களுக்கு ஒரு தூக்கம் இருக்கான்னு பாருங்கள். அண்ட் ரொம்ப ஆல்கஹால், ஸ்மோக் அந்த மாதிரி விஷயங்கள் இதோடு இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை குறைச்சிக்கோங்க. ஏன்னா அது உடம்புக்கு ஒவ்வாத பொருள் தான். அதோட அலர்ஜினாலையும் சைனஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று செரிமான சம்மந்தப்பட்ட ஹோம் ரெமெடிஸ் இருக்கணும். இன்னொன்று எந்த விதமான அலர்ஜிக்காக யூஸ் பண்ணுற இம்யூனிட்டி ஒரு பூஸ்டராக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்டர்னலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ளூ லைட். ஸோ நல்லா ஒரு ஹேண்டியாக ப்ளூ லைட் தெரப்பி மிஷின் நிறைய கிடைக்குது. ஸோ உங்களுக்கு சைனஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளூ கலர் ஒரு ஹேண்ட் வச்சு நீங்கள் அந்த ஒரு லைட் வச்சு இங்கே அப்படி கொடுக்கும்போது ஜஸ்ட் கோகோனட் ஆயில் மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு, தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ளூ லைட் தெரப்பி கொடுத்தாலே டெய்லி ஒரு 20 minutes ப்ளூ லைட் எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா நல்லாவே உங்களோட பெயினில் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். சைனஸ் பள்ளங்கள் அண்ட் இங்கே அந்த நோஸில் இங்கெல்லாம் ப்ளூ தெரப்பி கொடுக்கும்போது அந்த இன்ஃப்ளமேஷன் நல்லா குறையிறத உங்களால் பார்க்க முடியும். அதற்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்மோக்ஸ் இதெல்லாமே ரொம்ப நிறுத்திடுங்க. ஸோ இதுக்கு தீர்வுகள் அப்படின்னு பார்த்தா செரிமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஒன்று முக்கியமாக இதுக்கு இஞ்சி. ஸோ இஞ்சி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இது எல்லாமே நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே என்ன சூப்பாக நிறைய சூப் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மெயினாக முட்டைக்கோஸ். ஸோ முட்டைக்கோஸ் சூப்லாம் எடுக்கும்போது இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நல்லா குறையும். ஸோ அந்த முட்டைக்கோஸ் சூப்லாம் எடுக்கும்போது நல்லா ஒரு 1/4 முட்டைக்கோஸ் போட்டு தண்ணியில் கொதிக்க விட்டு அதில் நல்லா உப்பு, மிளகு, அது கூட கண்டிப்பாக சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலை இதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசனாக இதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நிறைய கொத்தமல்லி இலை போட்டு நீங்கள் சூப் வடிகட்டி குடிங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு சும்மா சொல்லலை, நம்மளோட ரசத்தில் உள்ள நம்ம இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற அந்த ரசம் கோவிட் அப்போ எவ்வளோ யூஸ் ஆச்சுன்னு தெரியும். அதெல்லாம் பொடியாலாம் எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு ரசம். ஸோ ரசமில் புளியை மட்டும் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதில் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி ரசம் வச்சு, பருப்பு ரசம் வச்சு, அதில் பருப்பு தண்ணி ஊற்றி அதில் நல்லா மிளகு, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பைசஸும் சூப்பராக அந்த செரிமான பிரச்சனைக்கும் உதவி பண்ணும். அது மூலமாக சைனஸையும் க்யூர் பண்ணும். அதில் இஞ்சி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், மற்ற எல்லா ஸ்பைசஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் தனியாக சூப் குடிக்கும்போது இஞ்சியும் சின்ன வெங்காயமும் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ இதுக்கு ஈஸியாக இன்னும் ஒரு எசென்ஷியல் ஆயில் ஃபார்மில் ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இந்த சைனஸ் பள்ளங்களில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை குறைக்கலாம். இன்ஃப்ளமேஷன்ஸும் நல்லாவே குறையும். நான் சொல்கிற ஒரு பிளெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 20 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் கூட 10 சொட்டு வெள்ளைப்பூண்டு, அதாவது கார்லிக் எசென்ஷியல் ஆயில்,
10 சொட்டு ஆரிகனோ எசென்ஷியல் ஆயில், கொத்தமல்லி. ஸோ அதோட எசென்ஷியல் ஆயில் வந்து 10 சொட்டு. ஸோ இதை 3 கலந்து அந்த 20 ml வச்சுட்டு இதிலேருந்து ஒரு 10 சொட்டு போட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை ஆவி பிடிச்சிட்டு வாங்க. 1 வாரம் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கன்ஜஷன் அங்கே தங்கி இருக்கிற அந்த மியூக்கஸ்லாம் நல்லாவே வெளியேறதை பார்க்க முடியும். இதை ரெகுலராகவே டெய்லி ஒரு தடவை பண்ணும்போது உண்மையிலே அந்த மூக்கு வழியாக இந்த எசென்ஷியல் ஆயில் போகும்போது அதோட தன்மை வந்து உங்கள் செரிமானத்தையும் அதை வந்து தூண்டும். ஸோ இது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் எசென்ஷியல் ஆயிலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 3 சொட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆன்லைனில் தனித்தனி எசென்ஷியல் ஆயிலாகவே கிடைக்குது. வாங்கி நீங்களாவே பிளெண்டர் ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ரெடி பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த சீரம் வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம். ஸோ அதை நீங்கள் டெய்லி ஒரு தடவை ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர்த்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு ஒரு அருமருந்து. ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் வந்து நல்லாவே 2 டீஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சாப்பாடோடு சேர்ந்து காலையிலையும் மதியமும் நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் குடிச்சிட்டு வாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட மைக்ரோபயம், அதாவது நல்ல பாக்டீரியாக்கள் வந்து பெருகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் இருக்கிற சில காம்பனன்ட்ஸ் அண்ட் அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல கொழுப்பாக நல்ல ஒரு ஃபேட்டாகவும் அது வந்து செயல்படும். ஸோ அதன் மூலமாக இம்யூனிட்டியும் நல்லாவே உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், தேங்காய் எண்ணெயாக அதை எப்படி சரி பண்ணோம் அப்படின்ட்டு. பட் எடுத்து பாருங்கள், அது பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் அந்த ப்ளூ லைட் மசாஜ் பண்ணுறதுக்கும் ஆவி பிடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக அந்த தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ண அந்த பிளெண்டை யூஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜெண்ட்டாக இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த விதத்தில் ஆவி பிடிக்கலாம் அண்டு நல்லா குடிக்கிறதுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இதுக்கு என்ன விதமான பொடிகள் ஹெல்ப் பண்ணும்? நம்ம வந்து நிறையா இதுக்கு ஹெல்ப்ஸ் சொல்கிறது உண்டு. ஸோ அப்போது இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக உதவுற ஒரு 2 பொடி இருக்குது. ஒன்று திரிப்பலா, இன்னொன்று திரிக்கடுகு. ஸோ இந்த 2மே வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்கள் செரிமான தன்மையை கரெக்ட் பண்ணுறதுக்கும் இதில் உள்ள ஹெர்ப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏன்னா இது 2லேயுமே 3 ஹெர்ப்ஸ் வந்து கலந்துருக்கு. எல்லாமே இம்யூனிட்டிக்கும் செரிமானத்துக்கும் உதவுற ஒரு பொருள் தான். ஸோ இந்த எப்படி எடுக்கணும் அப்படின்னா காலையிலையும் இரவும் சாப்பிட்டதுக்கு பின்னாடி திரிபலா 1 டீஸ்பூனும் திரிக்கடுகு 1/2 டீஸ்பூனும் மிதமான சுடுதண்ணி ஒரு 250 ml மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப நாள் எடுக்க தேவை கிடையாது கண்டிப்பாக. ஸோ ஈவன் வந்து 1 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கலாம். அதற்கு அப்புறமா நல்லா ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் நீங்கள் ரொம்ப செரிமானம் தடுமாறுது, இன்றைக்கி ஏதோ ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு நடந்திருக்குன்னா வாரத்தில் அந்த 2 நாள் 3 நாள் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மீதி நாள் கையில் உங்களுக்கு ஒரு செக்யூராக வச்சுக்கோங்க. நீங்கள் வீக்லி த்ரைஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதன் மூலமாக ரெகுலராகவே உங்களோட செரிமான தன்மை மேம்படும், அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணி பார்த்தது அக்குபஞ்சர் புள்ளிகள் தான். ஸோ அக்குபஞ்சர் புள்ளிகள் ரொம்ப ஈஸியாகவே டெய்லி நீங்கள் அதை தூண்டிகிட்டே உங்களுக்கு இப்போ சைனஸ் இருக்குது அப்படின்னா டெய்லி நான் சொல்ல போகிற புள்ளிகளை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எப்போ வரைக்கும் சைனஸ் சரியாகிற வரைக்கும். அதுக்கு அப்புறமும் ரெகுலராக இந்த புள்ளிகள் தூண்டுறதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரப்போகிறது கிடையாது. அது உங்களுக்கு மாறா நல்ல ஒரு இம்யூனிட்டியை பேலன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட முதல் புள்ளி LI4. கை எப்படி வச்சிங்கன்னா இந்த பெருவிரலுக்கும் இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் இந்த பொம்முன்னு இருக்கிற பகுதி, இதை நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இது எப்பேற்பட்ட சைனஸ் தலைவலியையும் சரி பண்ணும். இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ அதையுமே இந்த LI4 அப்படிங்கிற ஒரு புள்ளி வந்து சரியாக்கும். உடம்பு வலி இருந்தால் அதையும் நல்லாவே க்யூர் பண்ணும். அதுக்கப்புறம் LI11. இதே மாதிரி இந்த தம் ஃபிங்கர் பக்கம் இப்படி வந்தீங்கன்னா இங்கே மடிக்கும் போது இந்த க்ரீஸில் இருக்கிற பாயிண்ட் தான் LI11. இது நான் சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தூண்டும். அதற்கு தேவையான குடல் பாக்டீரியாக்களை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து அப்போ எவ்வளோ நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த கண்டுபிடிச்ச அந்த அக்குபஞ்சரில் இன்றைக்கி இருக்கிற ரிசர்ச் குடலில் தான் இவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது அப்போவே இந்த பாயிண்ட் வந்து இம்யூனிட்டி பாயிண்ட், எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், பிபியை குறைக்கும், உடம்பில் உள்ள ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணுன்னு
பெருங்குடல் புள்ளியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவ்வளோ பெரிய விஷயம், படிக்காமல் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்வலாகவே உங்களோட எதிர்ப்பு சக்தியை எப்பயுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அடுத்து காலில் உள்ள ஒரு அருமையான அக்குபஞ்சர் புள்ளி ST45. ஸோ இது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனைக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். அதோட லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் இன்னொன்று ST36. ஸோ இது ஓவராலாகவே உங்களோட டைஜஷனை சரி பண்ணி உங்களோட எனர்ஜியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உங்களோட ரத்த ஓட்டத்தை கரெக்ட் பண்ணுற ஒரு புள்ளி ST36. ஸோ ரொம்ப சூப்பராக எந்த விதமான வயிறு வலி அது இருந்தாலும் அது குறைக்கும். ஸோ அதோடு சேர்ந்த இந்த இன்ஃபெக்ஷன்ஸையும் அது வந்து சரி பண்ணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவோம், திடீர்னு நல்லா தான் இருந்தேன், எனக்குலாம் திடீர்னு இன்றைக்கி வீங்கிருச்சு அப்படின்னா, நீங்கள் முந்தின நாள் கவனித்து பாருங்கள். எல்லாருமே நான் கோல்டான, நான் வந்து நேற்று ஒன்றும் நான் குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்லையே அப்படின்னு தான் சொல்ல கேள்விப்படுறோமே தவிர்த்து, கொஞ்சம் இந்த ஒரு வீடியோவை ஒரு ஐ ஓப்பனராக எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு எனக்குலாம் வலிக்குது அப்படின்னா, நான் நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டேன், ஏன் வந்து எனக்கு காலையில் இப்படி இருக்குது, அப்போது எனக்கு நைட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருந்திருக்கு, செரிமானம் நடக்கலை, அதனால எனக்கு காலையில் இந்த மாதிரி வீங்கி இருக்குது, அதனால எனக்கு சைனஸ் பள்ளங்கள் வலிக்குது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் யோசித்து அந்த சைட்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒன்லி சில் பொருள், அதாவது கோல்டான திங்ஸ் மட்டுமே அப்படின்ற ஒரு பார்வையை மாற்றி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நம்ம வயிற்றில் இருக்குது, நைட் என்ன சாப்பிட்டோம், ரொம்ப நேரம் தூங்காமல் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால் நாம் வந்து அவதிப்பட்டோமா, ஸோ நம்மளோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைகளுக்காவது நீங்கள் விட்டுட்டோம் நம்ம. ஸோ நம்ம குழந்தைகளாவது இனிமேல் வந்துட்டு அலர்ஜி இருக்குது, சைனஸ் இருக்குன்னா நைட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாங்களா, படுக்கும்போது ஏதாவது அந்த மாதிரி தேவையில்லாமல் ரொம்ப அதிகமான இனிப்பு சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி அப்படி அந்த ஒரு பார்வையில் அவங்களுக்கு இரவு நம்ம என்ன கொடுத்தோம், இனிமேல் கொடுக்கக்கூடாது, எவ்வளோ லேட்டாக சாப்பிட்டாங்க அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு குறைக்கணும் அந்த டைமிங்ஸை. ஸோ இதை நீங்கள் பார்த்து இனிமேல் நீங்களாகவே ஒரு மருத்துவராகவே எல்லாரையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது தான் என்னோட சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸோட முக்கியமான நோக்கமே. ஸோ அதை தவிர்த்து தான் இந்த ரெமெடிஸ் எல்லாம். பட் என்னோடய வீடியோஸ் நிறைய பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தான், எல்லாமே வந்து உடம்போட டயக்னோஸ் வீடியோ தான் நிறைய இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பிரச்சனையே டயக்னோசிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நம்புங்க, நான் இவ்வளோ நேரம் ஒரு வீடியோ சொல்கிறேன்னா ரெமெடிஸ் கடைசி திரிப்பெல்லாம் சொல்கிறாங்க, இதை சொல்லியிருக்கலாம், டைரெக்டாக அக்குபஞ்சர் புள்ளியை நீங்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் அப்படி மட்டுமே கவனித்து செய்கிறதுல யூஸே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட சேனலில் முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ நீங்கள் உங்களை டயக்னோஸ் பண்ணி அட்லீஸ்ட் நீங்கள் ரெமெடிஸ் பண்ணலைனாலும் எந்த மருத்துவரை போய் பார்க்கணும், இதுதான் நம்மளுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட சேனலில் வர்ற எல்லா வீடியோஸோட நோக்கம். ஆனால் இன்னும் அது மக்கள்கிட்ட இன்னும் நீங்கள் நிறையா கொண்டு போய் சேர்க்கலைன்றதும் ஒரு பக்கம் வந்து எனக்கு இருக்கிற வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நிறைய என்னோடய வீடியோஸ் ஒன்று ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக மக்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பார்க்க தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ரொம்ப தெளிவான ஒரு டயக்னோசிஸோட நோக்கத்தில் தான் என்னோடய வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.